குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு பிளட்டோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பிளட் குரூப்பை பற்றி 7.13 பார்க்க போகிறோம். ஸோ பிளட் குரூப்ஸ்னால் மிஸ்ஸை வந்து ஆல்ரெடி கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏபிஓ பிளட் குரூப்பு தான், சரிங்களா? அந்த ஏபிஓ பிளட் குரூப்பில் தான் ஏபிஓ அப்படின்னு 4 டைப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ காமன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பிங் அண்ட் ஏபியூ அண்ட் ஆர்ஹெச் விச் ஆர் வைல் யூஸ்ட் ஃபார் ஆல் த வேர்ல்டு. எல்லா பக்கமே வந்துட்டு நம்ம பிளட் குரூப்புன்னு செக் பண்ணாங்கன்னா ஏபிஓ பிளட் குரூப் ஒன்று, இன்னும் ஆர்ஹெச் ஃபேக்டர் செக் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ஹெச் ஃபேக்டர் பற்றி உங்களுக்கு தெரியாது. ஸோ இனிமேல் இந்த கிளாஸில் ஆஃப்டர் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஏபிஓ பிளட் குரூப் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏபிஓ இதை 4 டைப்ஸ் ஆஃப் மெயின்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ பிளட் குரூப்பிங்கை பற்றி இப்போ பார்க்கலாம். டிபெண்டிங் ஆன் த presence on option surface antigen RBC. blood group is individual belong 4 different types. mark it 2 marks questions-ல கேட்பேன். ABO the plasma. இந்த ABO இண்டிவிஜுவலாக இருக்கிறது வந்து நம்ம நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் அக்ளுன்டின்ஸ்ன்னு சொல்லுவோம். மிஸ் நான் கிளாஸ்லேயே சொன்னேன், நம்மளோட எதிர்ப்பு சக்தி நம்ம பாடியிலே இருந்த ஆன்டிபாடி ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு அது ஆன்டிஜன் சொல்லியிருக்கேன். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் அக்ளுன்டின்ஸ்னால் இந்த நம்ம நேச்சுரலாக நம்ம ப்ரெசென்ட் ஆயிருக்கு. சர்ஃபேஸ் ஆன்டிஜன் அது கால்டுக்கு வந்து அக்ளுன்டினோஜென் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அக்ளுன்டின்ஸ் அப்படின்னு என்ன, அக்ளுன்டினோஜென்ஸ் அப்படிங்கிறது என்னது நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 2 லைனுமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்டிபாடி நம்ம என்ன சொல்கிறோம், அக்ளுன்டினின்னு சொல்கிறோம். இது வந்து அக்ளுன்டினோஜென்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறது ஆன்டிஜென். ஸோ உங்களுக்கே தெரியும் பாரு, இந்த ஆன்டிஜென்னு முடிஞ்சால் அந்த அக்ளுன்டினோஜென்னு முடியும். ஓகேங்களா? ஸோ இதை மாதிரி ஷார்ட்கட்டில் படிச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த அக்ளுன்டினோஜென் ஏ, இப்போது ஒரு அக்ளுன்டினோஜென் வந்துட்டு ஏ அப்படின்னு ஆன்டிபாடி ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய அக்ளுன்டின் என்னவா இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் 7.1 பாருங்கள், பிளட் குரூப்பு ஏ இருக்காங்க, அவங்களுக்கு ஆன்டிஜன் வந்து ஏ தான். ஓகேங்களா? ஸோ ஆன்டிபாடி என்னவாக இருக்கும், ஆப்போசிட், ஏக்கு ஆப்போசிட் பி. ஓகேங்களா? ஸோ ஆன்டிபாடி உள்ள என்ன இருக்கும், இந்த பிளாஸ்மாவில் பி இருக்கும். ஸோ பிளட் குரூப் பி இருக்கிறவங்களுக்கு ஆன்டிஜன் வந்து பி இருக்கும், ஆன்டிபாடி வந்து ஆன்டி ஏ இருக்கும். ஏ இருக்கிறவங்களுக்கு ஆன்டிபாடி பியாகவும், பி ஆன்டிஜன் இருக்கிறவங்களுக்கு ஆன்டிபாடி ஏவாக இருக்கும். ஸோ இது ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. பட் ஆனால் ஏபி பிளட் குரூப் இருக்கிற பேஷண்ட்டுக்கு என்னப்பா இருக்கும், ஆன்டிஜன் ஏபியாக இருக்கிறவங்க பாடியில் ஆன்டிபாடி நோ ஆன்டிபாடிஸ், எந்த ஒரு ஆன்டிபாடிஸும் ரியாக்ட் ஆகாது. அது பிஏ தனித்தனியாக டிஃபர் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பிளட் குரூப் ஓ இருக்கிறவங்களுக்கு ஆன்டிஜன்ஸ் எதுவுமே இருக்காது, பட் ஆனால் ஆன்டிபாடி ஏ அண்ட் பி இருக்கும். ஸோ இந்த டேபிளுக்கான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்ஸ் மார்க்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பேராகிராஃப் இருக்கிறதா, இதுதான் இந்த டேபிளில் இருக்கிற பேராகிராஃப் தான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மைண்டில் இந்த பேராகிராஃபோட மீனிங் தெரியணும்னா இந்த 7.1 டேபிள் வந்து நீங்கள் படித்து வச்சுருக்கணும். இந்த ஆஃப்டர் இந்த கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் எல்லாருமே இந்த 7.1 டேபிள் கலருக்கு சப்மிட் பண்ணணும் எழுதி, சரிங்களா? ஸோ பாருங்கள், அதே தான் அக்ளுனோஜன் ஏ இருந்தால் ப்ரெசன்ட் இன் ஏபி பிளட் குரூப் டூ நாட் கண்டெயின் ஏஎன் ஆன்டிபாடி சொன்னோமா. ஏபி இருந்தால் அவங்க நோ ஆன்டிபாடின்னு சொன்னாங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி பிளட் குரூப் ஹஸ் ஓன் அந்த டேபிள் 7.1 இந்த மேஜர் இதெல்லாம் அல்லில் ஜீன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஏபிஓ சிஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறது. ஸோ ஏபிஓ சிஸ்டம்ஸ் நான் மிஸ்ஸு கேட்டேன்னா நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணும். ஆல் அக்ளுனோஜன்ஸ் கண்டெயின், இந்த அக்ளுனோஜென்ஸுங்கிறீங்களா மிஸ், இது என்ன அதை கண்டெயின் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரோஸு, டி கேலக்டோஸ், என் அசிட்டல் குளுக்கோசமைன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 என்சைம்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்ரோஸ், டி கேலக்டோஸ், என் அசிட்டல் குளுக்கோசமைன் அண்ட் தென் 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா டிபெண்ட் ஜீன் ப்ராடக்ட் ஆஃப் ஏஎன்பியில். The reaction is catalyzed by the glycosyl transferase. ஸோ இது வந்து 2 மார்க் கொஷின்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் பார்த்தது ஏபிஓ பிளட் குரூப். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறது ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ். சும்மா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அதில் தான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ரீட் அவுட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு உமன்ஸ் வந்து ஆர்ஹெச் மைனஸ் அப்படின்னு அவங்கள ஒரு ஃபேக்டர் இருக்கும். ஓகேங்களா? ஆர்ஹெச் மைனஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ மிஸ். இந்த ஆர்ஹெச்னா வாட் இஸ் மீன் தட் ஆர்ஹெச் அப்படின்னு கேட்டால் ஒரு மங்கிலிருந்து ரிசஸ் மங்கி, அதோட மங்கியோட நேம் வந்து ரிசஸ் மங்கி அப்படின்னு ஒரு மங்கிலிருந்து இந்த ஃபேக்டர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபார் எதற்காகனா டி ஆன்டிஜன், நோய் இருப்பு சக்திக்காக, சரிங்களா? டி ஆன்டிஜன் ஒரு ப்ரோட்டீன் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் இதை வந்து
ஹியூமனோட மிங்கிள் பண்ணும்போது 80% ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ஹியூமன் ரெட் பிளட் செல்ஸில் அது ப்ரெசென்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போ இது ஒரு டி ஆன்டிஜன். ஆன்டிஜன் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் மிஸ், ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னு. ஓகேங்களா. ஆன்டிபாடிங்கிறது இது என்னவர் பாடியில் இருக்கிற நேச்சுரலான இம்யூன் சிஸ்டம். அது இல்லை அப்படிங்கிற போது தான் நம்ம ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் தேடி போகிறோம். ஸோ அது ஆன்டிஜன் கன்வெர்ட் ஆகுறது. ஸோ இந்த டி ஆன்டிஜன்கிறது ப்ரெசென்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ஃபார் மெஜாரிட்டி 80% ஆஃப் ஹியூமன்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு லைனில் இருக்க ஃபஸ்ட்டு 3 லைன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேரில் இருக்க ஃபஸ்ட்டு 3 லைனு மார்க்கெட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏங் மிஸ் இந்த டைமில் தான் வரணும். நான் சொன்னேன்னு கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஜாண்டிஸ் அதாவது மஞ்சள் காமாலை எப்படி ஏற்பதுன்னு உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு காரணம் வந்துட்டு அனிமியா. ஸோ ஆர்பிசி அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிறதா அனிமியா, இன்க்ரீஸ் ஆகிறதா அனிமியான்னு உங்களுக்கே தெரியும். மிஸ்ஸு போன கிளாஸ்லேயே நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ டிக்ரீஸ் ஆனால் அனிமியா பேஷண்ட் வர சான்சஸ் இருக்கும். ஸோ ஒரு குட் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரெக்னன்சி டைமில் ப்ரெக்னென்ட்டில் அந்த உமன் வந்துட்டு அனிமிக் பேஷண்ட்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ அப்போ அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட் உமன் லேடிக்கு ஏபிஓ பிளட் குரூப்பு செக் பண்ணுவாங்க, ஆர்ஹெச் ஃபேக்டர் செக் பண்ணுவாங்க. அப்போ அந்த மதருக்கு ஆர்ஹெச் மைனஸ் ஃபேக்டர் ப்ரெசண்ட்டாக இருந்து அந்த குழந்தைக்கு ஆர்ஹெச் ப்ளஸ்ஸு அதாவது அந்த குழந்தை சிசுக்கு அப்படி இருக்கும்போது சமயத்தில் அந்த ஆர்ஹெச் மைனஸ் ஃபேக்டரும் ஆர்ஹெச் ப்ளஸ் ஃபேக்டரும் மிங்கிள் ஆகிற சமயத்தில் அந்த ஆர்ஹெச் ஃபேக்டர் என்னவாகும்னா அது ரெடியூஸ் பண்ணிடும். சரிங்களா. அப்போது அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ப்ரெக்னென்ட்டான உமன் லேடிக்கு வந்துட்டு அனிமிக் வர சான்சஸ் இருக்குது. இதுதான் ரீசன். சரிங்களா. ஸோ இந்த அனிமிக் வந்தால் அந்த பேஷண்ட் இருக்க முடியுமா? நான் சொன்னேன் பிளட் நம்மளோட பாடியிலேருந்து ஃப்ளோ ஆகிட்டே இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, லைவ் ஆக முடியாது, குயிக்லி டெட்டுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் டி ஆன்டிஜன்கிறது ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் ரிசர்ச் மங்கி. ஓகேங்களா. ஸோ இந்த டி ஆன்டிஜன் அதனால தான் ப்ரெக்னன்சி லேடி உமனுக்கு ஒரு 9 months பிஃபோர் ஒரு 10 days இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிளட் இல்லைன்னா பிளட் ஏற்ற சொல்லுதோ, பிளட்டை அவங்க டொனேட் பண்ணுறதுக்கு டோனாரோ அண்ட் தென் வந்துட்டு பிளட் பேங்க்லேருந்து பிளட் வந்து ரெடியாக ஒரு யூனிட் வச்சிருக்க காரணமே இதுதான் ரீசன். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு டி ஆன்டிஜன்கிறது ஒரு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காகனா நம்மள பாடியில் இருக்கிற பிளட்டு வந்துட்டு ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த ஆர்ஹெச் ஃபேக்டரோட ஸ்டோரி. இப்போ இந்த ஸ்டோரி தான் வந்துட்டு இதில் எந்த மாதிரி எப்படி இருக்கும், மிஸ் மேட்ச் ஆகுமா, மிஸ் மேட்ச் ஆகாதா, எதனால் இந்த டிசீஸ் வரும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்ஹெச் ஃபேக்டர் கொஷின்ஸ் நான் 3 மார்க்கில் கேட்கலாம், 5 மார்க்லையும் கேட்கலாம். ஸோ நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரீட் பண்ணலாம். ஆர்ஹெச் ஃபேக்டர்ஸ் இஸ் ப்ரோட்டீன் டி ஆன்டிஜன் பிரசன்ட் ஆன் சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ். நான் சொன்னேன்னா இது டி ஆன்டிஜன் பிரசன்ட்னா ஆர்பிசினா நல்லா தெரியும், எரித்ரோசைட்டோசிஸ். இதில் மெஜாரிட்டி 80% ஆஃப் ஹியூமன் பிரசண்டாக இருக்குது. திஸ் ப்ரோட்டீன் சிமிலர் டு ப்ரோட்டீன் ப்ரெசன்ட் இன் ரிசர்ச் மங்கி. இந்த ப்ரோட்டீன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ரிசர்ச் மங்கியில். ஹென்ஸ் த டேர்ம் ஆர்ஹெச். அதனால தான் இது ஆர்ஹெச் இருந்துச்சு. இப்போது ரிசர்ச் ஆர்ஹெச்ங்கிறது என்ன மீனிங் தெரிஞ்சிச்சா? ரிசர்ச் அதோட மங்கியோட நேம் பாரு ஆர்ஹெச்னு இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம். இந்த லெட்டர் ஆர்ஹெச்னு சொல்கிறாங்க. த இண்டிவிஜுவல் ஹூ கேரி த ஆன்டிஜன் டி சர்ஃபேஸ் ஆஃப் த ரெட் பிளட் செல்ஸ் ஆர்ஹெச் ப்ளஸ் எதை கேரி பண்ணிக்கணும், ஆர்ஹெச் பாசிட்டிவ். அண்ட் தென் இண்டிவிஜுவல் ஹூ டு நாட் கேரி ஆன்டிஜன். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, கேரின்னு எடுத்துக்கிறது ஆன்டிஜன் டியை கேரி பண்ணால் அதுக்கு ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஆன்டிஜன் டியை கேரி பண்ணாமல் இருந்தால் டு நாட் கேரி ஆன்டிஜன் டி அப்படின்னா ஆர்ஹெச் மைனஸ் நெகட்டிவ். புரிஞ்சுதா? ஆர்ஹெச் பாசிட்டிவ்னா என்ன, டி இருக்குமா இருக்காதா? டி இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும், நெகட்டிவில் இருக்காது. இது மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2 mark கொஷின். ஆர்ஹெச் ஃபேக்டர் கம்பேட்டிபிலிட்டி இஸ் ஆல்சோ செக்டு பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். நல்ல இம்பார்ட்டன்ட்மா. பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணுற இப்போது ஒருத்தருக்கு உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை ஒரு ரிலேஷனில் யாருக்கோ பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஆர்ஹெச் ஃபேக்டர் அவங்கக்கிட்ட கம்பேட்டிபிலிட்டியாக இருக்கா செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளட் செக்கப்பில் பேபியும் பிளட் குரூப்பும் பார்ப்பாங்க. ஒரே மாதிரி பிளட் குரூப்பாக இருந்தால் தான் கொடுக்குறது. இந்த மாதிரி உங்களுக்கு ரீசன்ஸ் எல்லாம் இந்த பிளட் குரூப் பற்றி எப்படி யார் எடுத்துக்குவாங்க யார் கொடுப்பாங்க நம்ம பார்க்க போகிறோம். அது ஒன்று. இன்னொன்று ஆர்ஹெச் ஃபேக்டரும் செக் பண்ணுவாங்க. இதுதான் ஆர்ஹெச் ஃபேக்டரோட டெஃபினேஷன். வென் எ ப்ரெக்னென்ட் நான் சொன்னேன்னா வென் எ ப்ரெக்னென்ட் உமன் இஸ் ஆர்ஹெச் மைனஸ் நான் சொன்னேன்னா அண்ட் ஃபியூட்டஸ்னா சிசு. ஓகேங்களா. சைல்டு ஆர்ஹெச் ப்ளஸ் இன்கம்பேட்டிபிலிட்டி மிஸ்மேட்ச் இஸ் அப்சர்வ்டு. இது வந்து கம்பேட்டிபிலிட்டினா இதாகிறது மேட்ச் ஆகுறது, இன்கம்பேட்டிபிலிட்டினா மிஸ்மேட்ச். ஓகேங்களா. டியூரிங் த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. ஆர்ஹெச் மைனஸ் ஆன்டிஜன் அவங்களுக்கு ஃபியூட்டஸில் டஸ் நாட் கெட் எக்ஸ்போஸ்ட் டு த மதர் பிளட். எக்ஸ்போர்ட் என்ன அது போகாது. எஸ் போத் ஆர் பிளட் ஆர் செப்பரேட்டட் பை பிளாசண்டா. அப்போ அதனால் என்ன ஆகும், அந்த பிளாசண்டான தொப்புள் கொடி அதில் செப்பரேட்டாக தான் பிளட் சப்ளை ஆகும். ஹவெவர் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபியூட்டல் ஆன்டிஜன் பிகம் எக்ஸ்போஸ் டு த மதர் பிளட் டியூரிங் த பர்த் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்டு. இந்த மதர் பிளட் ஸ்டார்ட் அ சிந்தசிஸ் ஆஃப் டி ஆன்டிஜன்.
அந்த டைமில் மதரோட பிளட்டு வந்து ஃபஸ்ட்டு அதுவே நானே சொன்னேன் ஆன்டிபாடி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம். இல்லாத பட்சத்தில் தான் ஆன்டிஜன் டியாக நம்ம வெளியே எடுத்துக்க போகிறோம். ஸோ சிந்தசிஸ் ஆகும், உருவாகும். பட் டியூரிங் சப்ஸ்கியூன்ஸ் ப்ரெக்னன்சி த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் த மதர் வந்து ஆர்ஹெச் மைனஸ் என்ட்ராக இருந்தால் ஃபியூட்டல் சர்க்குலேஷனில் டிஸ்ட்ராய்ஸ்னால் எனது அழியக்கூடியது த ஃபியூட்டல் ஆர்பிசிஎஸ் ஓகேங்களா. திஸ் பிகம் ஃபியூட்டல் டு த ஃபியூட்டஸ் பிகாஸ் த சைல்டு சஃபர் ஃப்ரம் அனிமியா அண்ட் சாண்டிஸ். நான் சொன்னேன் சாண்டிஸ் மஞ்சள் காமாலைனா இதுதான் ரீசனு. அனிமிக் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு சாண்டிஸ் அஃபெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த லெசனில் டைஜஷன் லெசனில் படிச்சிருக்கீங்க. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த டிசீஸ் வர காரணம் அதுக்கு என்ன பேருனா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிசிஸ் ஓகேங்களா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் படிச்சுக்கோ. இந்த கண்டிஷன் வந்து இந்த டிசீஸ் இந்த அனிமிக் ஜாண்டிஸ் உருவாகிறதுனால எதனால் உருவாகுது அப்படிங்கிறது மீனிங் தான். அதனால தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபியூட்டலிஸ். ஏன் மிஸ் இதில் ஃபியூட்டலிஸ்னு சொன்னால் சிசுனால தானே பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஃபியூட்டலிஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திஸ் கண்டிஷன் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் ரோக்கம் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் டு த மதர் இமிடியட்லி ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த். நெக்ஸ்ட் ஒன்று கோகுலேஷன் ஆஃப் பிளட்டு பார்த்துக்கோங்க. பாருங்கள், காக்குலேஷன் ஆஃப் பிளட்னா ரத்த முறைதல். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த பிளட் வந்து எப்படி ரத்த முறைதல் ஏற்படுது ஃபைப்ரோனஜன் ப்ரோத்ரோம்பியன் படிச்சிருப்பீங்க பிளட் கிளாட்டிங். ஸோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஃப் யூ கட் யுவர் ஃபிங்கர், இமேஜினேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா லிசன் டு மீ. இஃப் யூ கட் யுவர் ஃபிங்கர் ஆர் வென் யூ கெட் யுவர் செல்ஃப் ஹர்ட், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? யுவர் உன் ப்ளீட் ஆகுமா? அந்த புண்ணாகி அந்த ப்ளீட் ஆகும். ஃபார் சம் டைம்ஸ் ஆஃப்டர் விச் ஸ்டாப் டு ப்ளீட் ரொம்ப நேரம் அழுத்தி பிடிச்சிட்டு இருந்த கொஞ்ச நேரத்தில் தென் blood clot. This is because the blood clot are coagulates in response to trauma. The mechanism by which excessive blood loss is prevented by the formation of blood clot. Blood is called blood coagulation or clotting of blood. of the blood clotting definition எதுலேருந்து மார்க் பண்ணுறீங்க? திஸ் இஸ் பிகாஸ் பிளட் கிளாட் ஆர் காக்லேட்ஸ் ரெஸ்பான்சிவ் ட்ராமான்னு சொல்கிறாங்களே, அதிலிருந்து இந்த பிளட் கிளாட்டிங் ஆஃப் பிளட் வரைக்கும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின் மார்க்கெட்டு. ஸோ சிஸ்டமேட்டிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் பிளட் கிளாஸ் நம்ம ஃபிகரை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபிகரை பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிமுலேட் பண்ணுறோம்ப்பா. ஸ்டிமுலேஸ் ஏதாவது ஸ்டிமுலேட் தூண்டுது, ஏதாவது நம்மளுடைய அடிபட்டுருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கரில் அடிபட்டுச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. உடனே ஃபிங்கரில் அடிப்பட்டது ஏதோ ஒரு தூண்டுதல் நடைபெறும். அந்த இடத்துல தூண்டுதல் நடையும் போது திசு டேமேஜ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பிளட்டு வெளியே லீக் ஆக வரதுனால திசு டேமேஜஸ் நடக்கும். ஸோ நல்லா மார்க்கெட் பண்ணிங்க. 5 மார்க் கொஷின்ஸ் மிஸ் நான் கேட்பேன். திசு டேமேஜஸ் ஓகேங்களா. திசு வந்து சேதமடையும். மசில் ஸ்பாம்ஸ் பிளேட்லெட்ஸ் பிளட் ஃபார்மினேஷன், அதாவது தசை இழுப்பு, அதாவது ரத்த தட்டுக்களால் அமைப்பு ஏற்படுதல். தசை இழுப்பு ஒரு இடத்துல நீங்கள் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். காய் ஏற்படுத்தி கை இப்படி பிடிச்சி இழுத்துட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கடுகடுன்னு வலிக்கிறது. சரிங்களா? மசில் ஸ்பாம்ஸ் ரொம்ப பயங்கரம் பெயினாக இருக்கும். அந்த இடத்துல தொட்டாவே வலிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் பிளேட்னா ரத்தம் கட்டி போச்சுன்னு சொல்லுவாங்க. ஐயோ ரத்தம் இப்படி கட்டி இருக்கே அப்படின்னு சொல்லி நான் டச் பண்ணவே முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க தசை இழுப்பு. எல்லாம் மசில் ஸ்பாம்னா அப்படி இழுத்துக்கிறது. ஸோ இது 2-3 ப்ராசஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இன்டெஸ்டைனிக் கிளாட்டிங் மெக்கானிசம், இதெல்லாம் மேலே அது எக்ஸ்டர்னலாக நடக்கிற கிளாட்டிங் மெக்கானிசம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த டிசு டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் மசில்ஸ் பேம் ஆகிறது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இப்போ இன்டெஸ்டைனிக் கிளாட்டிங் ஆஃப் மெக்கானிசம்ஸுங்கிறது பாருங்கள், உள்ளார்ந்து உறைதல் இன்னொரு மசில்ஸ்குள்ளே எப்படி நானே சொல்லியிருக்கேன். ப்ரோத்ரோம்பியன் படிச்சிங்களா? ஸோ அதான் பாருங்கள், ப்ரொடக்ஷன் ஆஃப் ப்ரோத்ரோம்பியன் ஆக்டிவேட் ஃபார் சப்ஸ்டன்ஸு. ஒரு ப்ரோத்ரோம்பியன் ஒரு ப்ரொடக்ஷன் ஆகும், ஒரு செயல் உற்பத்தி நடந்து பிளட்டை கிளாட் பண்ணும். ஓகேங்களா? ப்ரோத்ரோம்பியன் கன்வெர்ட் டு த்ரோம்பியன், ப்ரோத்ரோம்பியன்லேருந்து கன்வெர்ட் ஆகிறதா த்ரோம்பியன். இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இது. அடுத்த தேர்ட் ஒன், த்ரோம்பியன் ஆக்ட் என்சைமேட்டிக்கலி ஆன் வைப்ரோனஜன். இந்த த்ரோம்பியன் என்ன மிஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு என்சைம் உருவாக்கி வைப்ரோனஜன் என்சைம் உருவாக்கி அந்த பிளட் கிளாட்டிங் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அப்படி கண்டினியூ வாங்க. அந்த வைப்ரோனஜன் என்ன பண்ணும்? ஃபார்ம் த்ரெட் ஃபார் வைப்ரீன். வைப்ரோனஜன் அந்த என்சைம் என்ன பண்ணால் வைப்ரீன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு செயல்திறன்கள் நொதிக்கல் முறையில் அந்த வைப்ரோனஜன் அப்படிங்கிற நூல் இலைகளை மாதிரி உருவாக்கிவிடும் பிளட் மேலே. த்ரெட்டுன்னு எனது நூலாக. சரிங்களா? அப்புறம் அந்த வைப்ரின் த்ரெட்டு அந்த நுண்ணுலிகள் என்ன பண்ணுன்னா காயமடைந்த இடத்துல வந்துட்டு ஃபைப்ரின் இலைகள், அதான் வைப்ரின் த்ரெட்டுனா ஃபைப்ரின் இலைகள் என்ன பண்ணுன்னா அந்த எந்த இடத்துல காயமாக இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லாக ரத்த செல்களில் வந்துட்டு என்னது
ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட் உள்ளுக்குள்ளே சிக்கிக்கும் அந்த பிளட் செல்ஸு, திரும்ப அதனால் வெளியே வர முடியாதுல்ல. ஸோ அதை நூலிலைகளை அப்படியே போட்டு அப்படியே மூடி மறைச்சிற மாதிரி ஃபைப்ரின் த்ரெட்டு மாதிரி அப்படியே அந்த பிளட்டு மேலே அப்படியே என்ன ஆகிடுது, டேமேஜ் ஆகி அதுக்கப்புறம் பிளட்டு வெளியே வரா மாதிரி தடுத்துக்கிறது தான் இந்த ஃபைப்ரின் மசில்ஸ். ஓகேங்களா, ஃபைப்ரின் த்ரெட்ஸ். ஸோ அவ்வளோதாம்மா, இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஷின். நான் மிஸ்ஸே இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் அந்த பேராகிராஃப் இருக்குது. ஸோ நம்ம ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். The clotting process begins when the endothelium of the blood vessels damage and the connective tissue. நான் சொன்னால் damage ஆகும் connective tissue as well as expose the blood. Platelets adhere to collagen fibers and to connective tissue and release substance that form the platelet bulk which provide emergency production agent blood loss. Clotting factor released from the clumped platelets. இந்த clotting factor இந்த blood clot ஆனால் என்ன ஃபேக்டர் ரிலீஸ் பண்ணும், clumped platelet. பிளேட்லெட்னு ரத்த தட்டுக்களை ரிலீஸ் பண்ணுமா. ஆர் டேமேஜடு செல்ஸ், என்ன டேமேஜட் செல்ஸ் மிக்ஸ் வித் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இந்த பிளாஸ்மா, அது எதுவாக இருந்தாலும். அப்போ ஒரு இடத்துல ஒரு புரோட்டீன் கால்டு ப்ரோத்ரோம்பியன் கன்வெர்ட் டு ஆக்டிவ் ஃப்ரம் த கால்டு த்ரோம்பியன். இந்த presence ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அன்லைன் பண்ணிக்கோ. இந்த த்ரோம்பியன் விசிடன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் விட்டமின் கே தான் இம்பார்ட்டன்ஸுமா, அன்லைன் பண்ணிக்கோ 1 மார்க்கு. த்ரோம்பியன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, வைப்ரோடோஜன் டு வைப்ரின் த்ரெட்டுக்கு இந்த த்ரோம்பியன் ஹெல்ப் பண்ணுது. இந்த த்ரெட்டு நூலிலைகள் என்ன பண்ணுது, இன்டர்லிங்க்டு இன்டு த பேட்ச் த ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அப்படி சீல் மாதிரி இப்படி மேலே கவர் பண்ணி ஹீல்டு எந்த இடத்துல காயம் இருக்கோ அந்த இடத்துல அப்படி கவர் பண்ணுறது இந்த வைப்ரிடிஜினோட த்ரெட். ஓகேங்களா. ஆஃப்டர் சம்டைம் வைப்ரின் வைப்ரல்ஸ் கண்ட்ராக்ட் சீக்வன்ஸ் அவுட் ஆஃப் எ ஸ்டாக் கலர்டு ஃப்ளூயிட் த்ரோ த மெசோர் கால்டு சீரம், அன்லைன் பண்ணிக்கோங்க. பிளாஸ்மா வித்தவுட் வைப்ரோஜன், இது கால் தான் சீரம். எப்போனா சீல் மாதிரி வரும்னு தெரியும்ல, அது தெரியும் உங்களுக்கு. ஸோ பிளாஸ்மா வித்தவுட் வைப்ரோஜன், அது இல்லாமல் சீல் வடிகிறது. Heparin is the anticoagulant product, a small quantity of mast cells of connective tissue which prevent coagulation of small blood vessels. ஸோ அதோட blood process வந்து கன்வெர்டட் முடிஞ்சிருது. ஓகேங்களா. ஸோ coagulation of blood very very important 5 mark questions, mark it also. நெக்ஸ்ட் ஒன் 7.15ல composition of limb and its function. limb and function உங்களுக்கே தெரியும். லிம்ப்னா மிஸ் நான் சொல்லிக்கிறேன், நிணநீர் உறுப்பு. ஓகேங்களா. லிம்ப்னா என்னது, நிணநீர் உறுப்பு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லிம்ப்னா என்னது, நிணநீர் உறுப்பு. ஸோ இந்த நிணநீர் உறுப்போட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம். இப்போ 90% ஆஃப் த ஃப்ளூயிட் லீக்ஸ் ஃப்ரம் த கேபலரிஸ், ரத்த தந்துதிகள். ஓகேங்களா. துளைகள்னு சொல்லுவாங்க. ஈவன்லி சிப்ஸ் பேக் இன் டு த கேபலரிஸ் அண்ட் த ரிமைனிங் 10% ஆஃப் கலெக்டட் த ரிட்டர்ன் டு த பிளட் சிஸ்டம். 90% ஆஃப் ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகிற கேபிலரிஸு 10% கலெக்டட் பிளட் ரிட்டன் பிளட் சரீரத்துக்கு கொண்டு போகுது. ஸோ என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த இமேஜஸில் உங்களுக்கு பாருங்கள், திசு ஃப்ளூயிட் ட்ரைனேஜ்னால் திசு திரவம் வடிகள் ட்ரைனேஜ் வடிச்சிட்டு உள்ளே போகிறது. எப்படி, ஏதாவது திசு திரவம் ஃப்ளூயிட் இருந்தால். ஓகேங்களா. திசு செல்ஸ் இதுதான் நிணநீர்னால திசுவில் உள்ள செல். திசு செல்னால் நிணநீர், லிம்ஃபில் இருக்கிற திசு செல். ஓகேங்களா. இது லிம்ஃப் வெசல்ஸ்னால் நிணநீர் நாளம். லிம்ஃப்னா நிணநீர், 3 சுழினா வரணுமா, நீர்னா நீர், நீர். ஓகேங்களா. நிணநீர். வால்வின் லிம்ஃப் வெசல்ஸ்னால் நிணநீர்னால சுவரில் உள்ள வால்வு, அதுக்குள்ளே இருக்கிற வால்வு. ஸோ இந்த நிணநீர் வெசல்ஸ் வால் என்ன யூசஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்கள். சீரீஸ் ஆஃப் டியூபிள்ஸ் நவுன் as lymph vessels or lymphatics, அன்லைன் பண்ணிக்கோ. லிம்ஃபாட்டிக்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ். ஓகேங்களா. நிணநீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டியூபிள்ஸ் எல்லாம் லிம்ஃப் வெசல்ஸு லிம்ஃபாட்டிக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு எதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், டியூப்லஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் மீனிங்கு. த ஃப்ளூயிட் இன்சைட் த லிம்ஃபாட்டிக் இஸ் கால்டு லிம்ஃப். அதாவது லிம்ஃபாட்டிக்ஸில் ஃப்ளூயிட் உள்ளே ப்ரெசென்ட் ஆகினா அதை லிம்ஃபுன்றாங்க. The lymphatic system consists of the complex network. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கு, தின் வால்வாக இருக்கும். லிம்பாட்டிக் என்னென்ன டக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. லிம்பாட்டிக் வெசல்ஸ்னு ஒரு டக்ட் படித்தோம்னா நாளம். லிம்பாட்டிக் வெசல்ஸ்னா வால். ஃபில்ட்ரிங் பாடி, ஃபில்ட்ரிங் என்னது, லிம்ஃப் நோடு வந்து நிணநீர் முடிச்சுக்கள். அண்ட் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் லிம்பாட்டிக் செல்ஸ். இதெல்லாம் நீங்கள் தான் மென்ஷன் பண்ணணும். லிம்பாட்டிக் வெசல்ஸு, லிம்ஃப் நோடு, லிம்பாட்டிக் செல்லு, இது எல்லாமே லார்ஜ் நம்பரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த கான்சன்ட்ரேஷன் வேரியஸ் லிம்ஃபாய்டு ஆர்கன். இதுதான் லிம்ஃபாய்டு ஆர்கன், நிணநீர் உறுப்பு அப்படிங்கிற. நிணநீர் ஒரு உறுப்பு அப்படின்னா என்னென்ன இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் இல்லை. லிம்பாட்டிக் வெசல்ஸு, லிம்ஃப் நோடு, லிம்ஃபாட்டிக் செல்ஸ் மஸ்ட். ஓகேங்களா. இந்த லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் என்ன பண்ணுன்னா ஸ்மூத் வாலாக இருக்குது, ரன் பேரலல் டு த பிளட் வெசல்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், லிம்ஃப்னா நிணநீர்மா, இது ஒரு உறுப்பு சரி என்ன வர பாடியில். ஸோ இதனோட ஃபங்க்ஷனை பற்றி இப்போ பார்க்க போகிறோம்.
ஸோ இது என்ன பண்ணுன்னா பிளட் வெசல்ஸில் மூலிமா இந்த ஸ்கின்னு அலாங் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்ட் ட்ராக்ட் இதுக்கெல்லாம் கொண்டு போகும். இந்த லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஸ்மூத்தாக இருக்குமா, ரொம்ப ஸ்மூத்வால ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரன் பேரல் டு த பிளட் வெசல்ஸ் இந்த ஸ்கின் அலாங் த ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்ட் ட்ராக்ட். திஸ் வெசல்ஸ் ஹேவ் த ரெட்டன் டக்ட் த ஃப்ளூயிட் தட் ஆர் கண்டினியூஸ்லி டிஃப்யூஷன் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ் இன்டு த பாடி. திரும்பவும் கண்டினியூஸாக டிஃப்யூஷ் ஆகினா அவுட் ஆஃப் த பிளட் வெளியே வரணும், கலெக்ட் பண்ணிவிட்டு வரணும்னா அது வந்து கேபிலரிஸ் மூலிமா பாடி திசுஸு கொண்டு போகிறது. ஓகேங்களா. த எண்ட் ஆஃப் வெசல்ஸ் இன் ஜோன் தான் ஆர் லைனடு வித் மேக்ரோபேச்சஸ். அதுதான் வந்து நம்ம லைனடாக மேக்ரோபேச்சஸ்ன்னு சொல்கிறாங்க. த லிம்ஃப் நோட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லி ப்ரிவென்ட் த இன்வாண்டிங் மைக்ரோ ஆர்கானிசம். லிம்ஃப் நோடு சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் ரீச்சிங் த பிளட் ஸ்டீரம். செல்ஸ் ஃபவுண்ட் இன் த லிம்ஃபாட்டிக்ஸ் ஆர் லிம்போசைட்ஸ். இந்த லிம்பாட்டிக்ஸில் செல்ஸு ஃபவுண்டாக இருக்கிறத நம்ம லிம்போசைட்டுங்கிறோம். லிம்பாட்டிக்கில் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் அது என்ன பேர், லிம்போசைட்டிஸ். இது மாதிரி பிளாக் டாட் இருக்கிறது மட்டும் மார்க் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ அது இம்பார்ட்டண்ட்டு. லிம்போசைட்ஸ் கலெக்டட் த லிம்பாட்டிக். இந்த லிம்போசைட்டுன்னு சொல்லிட்டீங்க மிஸ், இதெல்லாம் செல்லெல்லாம் லிம்பாட்டிக்கில் ப்ரெசென்ட் ஆகி அது லிம்போசைட்டுனீங்க. அந்த லிம்போசைட்டெல்லாம் இருக்கிறது உள்ள கலெக்ட் ஆனால் அது லிம்ஃபைட்டிக் ஃப்ளூயிடு. இது என்ன பண்ணுங்க மிஸ், கேரிடு எடுத்துகிட்டு போவோம். என்ன எடுத்துகிட்டு போவோம், ஆர்ட்ரியல் பிளட் அண்டு ரீசைக்கிள் பேக் டு த லிம்ஃப். பிளட்டு ஆர்ட்ரியல் பிளட்டு வழியாக எடுத்துகிட்டு போய் அது வந்து லிம்ஃபில் ரீசைக்கிள்டாக என்னது திரும்பவும் அந்த பிளட் எடுத்துகிட்டு போய் ரீசைக்கிள்லாம் என்னதுமா திரும்பவும் புதுசாக உருவாக்கி லிம்ஃபுக்கு போய் தான் உருவாக்க முடியும். அது உருவாக்குறதுக்கு தான் இந்த லிம்போசைட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஃபேட் ஆர் அப்சோர்டு த்ரோ லிம்ஃப் இன் த லாக்டஸ் ப்ரெசன்ட் இன் த வில்லி ஆஃப் த இன்டெஸ்டினல் வால். ஃபேட்னா உங்களுக்கு தெரியும், கொழுப்பு நிறைந்த பொருட்களை அப்சர்வ் பண்ணிட்டு இந்த லிம்ஃபு தான். ஸோ எப்படி லாக்டஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அது வில்லின்னா எனது குடல் உறிஞ்சிக்கல். இன்டெஸ்டைன் வால்னால் உங்களுக்கு தெரியும் குடல் வால். ஸோ அதான் இன்டெஸ்டைன் சிறுகுடல் வாழ்வு படிச்சிருப்பீங்களா, அதுதான். ஸோ இந்த வில்லேஜில் வந்து ஃபேட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஓகேம்மா, திஸ் டாபிக் ஓவர்மா. 7.4ல் நம்ம ஹியூமன் சர்க்குலேஷன் சிஸ்டம் வந்து நான் கிளாஸில் மிஸ் பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.